What's up people? This is Prakash from One Life. Welcome back to another video. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரேண்டம் டே. கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. சரி ஓகே, கடைசியாக நான் மான்சூன் ரைட் போயிட்டு வந்ததுக்கப்புறமா எதுவும் வெளியில் எங்கேயும் போகலை. சரி வெளில போயிட்டு அப்படியே ஒரு vlog எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ என் பைக்கே ஒரு சைடாக போகுது, அப்படி அடிக்குது காற்று. மான்சூன் டைமில் மழை பெய்யும்னு பார்த்தா மழை அப்போல்லாம் பெய்யலை. இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து நல்ல மழை. இந்த சைடு நம்ம கேரளாவில் ஆக்சுவலாக ஃப்ளட்டே வந்துருச்சு. நிறைய பேர் இறந்தே போயிட்டாங்க, அந்தளவுக்கு மழை இந்த கேரளா சைடில். இந்த கொன்னி, பத்தனம்திட்டா அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சம மழை. காற்று வந்து அந்த மாதிரி அடிக்குது. சரி, அப்படி இங்கே ஃபால்ஸ்லேயும் நல்லா தண்ணி விழுது இந்த தென்காசி சைடில். நம்ம குற்றாலம்லாம் போயிட்டு நம்ம ஃபால்ஸ்லாம் சும்மா பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு ஒரு ஐடியா. தண்ணி வந்ததுக்கப்புறமா நான் போகவே இல்லை. ஸோ தண்ணி வந்ததுக்கப்புறமா போகவே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம ஓல்டு ஃபால்ஸ் வந்து பைக்கில் போக முடியாது, அது வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிள் எதுவுமே வந்து உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. ஓரளவுக்கு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபால்ஸ் கிட்டே போகணுன்னா எதர் ஆட்டோ இல்லைனா பஸ்ஸு சம்திங் அப்படி தான் போக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஓல்டு ஃபால்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல. 5 ஃபால்ஸ் போகலாம். 5 ஃபால்ஸ் போயிட்டு அங்கே எப்படி தண்ணி விழுதுன்னு பார்த்துட்டு அங்கேருந்து மேபி மெயின் ஃபால்ஸும் கூட போகலாம். கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் இன்றைக்கி ஒர்க்கிங் டே தான். ஸோ அதனால் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு தெரில. ஆனால் இப்போல்லாம் எப்படி தான் எல்லாருக்கும் லீவ் கிடைக்குதுன்னே தெரில. எல்லா டைமிங்லேயும் எல்லா பக்கமும் ஆள் இருக்காங்க. லைட்டாக மழை பெய்யுது. ரெயின் ஜாக்கெட் இருக்குது என் பேக்கில், தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம். செம காற்று. இங்கே நான் கொஞ்சம் கம்மியான வெயிட் இருக்கிற வண்டியிலலாம் வந்தீங்கன்னா இப்படி தான் போகணும். பைக் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்க மாட்டேங்குது, இப்படி தான் இருக்குது. ஹிமாலயனே இப்படி தான் இருக்குது. வேறு லெவலில் காற்றடிக்குது. இதில் ஒரு ஸ்பாட் இருக்குது, அதில் போக முடியுதான்னு பார்ப்போம். இந்த பைக் ரிவ்யூ வீடியோ நான் ஒன்று போட்டிருந்தேன்ல, அந்த ரிவ்யூ வீடியோவில் வந்து இந்த மலை தான் பேக்ரவுண்டில் இருந்திருக்கும். நான் ரிவ்யூ வீடியோ எடுத்த லொக்கேஷன் இப்படி இந்த ரோட்டில் போய் லெஃப்ட் எடுக்கணும். ஸோ இந்த மலை தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லொக்கேஷன். அது வந்து ஓல்டு குற்றாலம் மவுண்டெயின், அதுதான் அதோட லொக்கேஷன். ஏகப்பட்ட டூரிஸ்ட்டு எங்கேல்லாமோ வந்து நல்லா சமைச்சு குடித்து சாப்பிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம உள்ளூர்லேயே தான் இருக்கோம், நம்ம ஒரு நாள் ஃபால்ஸுக்கு போக முடியல. இப்போ பார்த்தீங்களா, இவங்க எல்லாமே டூரிஸ்ட் தான். ஸ்டவ் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே குக் பண்ணி இங்கேயே ஓரமாக ஏதாவது சாப்பிட்டு நல்லா சில் பண்ணிட்டு போகிறாங்க. செம ரஷ்ஷாக இருக்குது. இங்கெல்லாம் ஒரு நாதி இருக்காது. இங்கேயே இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா ஃபால்ஸ்லாம் குமிஞ்சிருவாங்களே. கொஞ்சம் விண்ட் நாய்ஸ் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. விண்ட் பிளாஸ்ட் ஆப்போசிட்டில் காற்று மழை அப்படி தான் இருக்குது. ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தான் இருக்குது. 5 மினிட்ஸ் நார்மலாக இருக்குது, அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. which is what I love. டே எவ்வளோ ஆப்போசிட்டில் வரவனுக்கு கொஞ்சமாவது வழி விடுங்கடா. அதுவும் கரெக்டாக அந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் தான் ஓவர்டேக் எடுப்பானுங்க இவனுங்க. மாசான லாட்ஜ் இருக்கும், அதுதான் தேடுறேன், காணும். லாட்ஜ் பேர் வந்து மம்மி டேடி லாட்ஜ். எந்த அர்த்தத்தில் அது வச்சாங்கன்னு எனக்கு புரியல. நம்ம பைக்கில் வேறு ஒரு நம்பர் பிளேட் இல்லை. பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
நம்ம வட்டவடா போயிருக்கும்போது நம்பர் பிளேட் கீழே வந்துருச்சு. ஆர்டர் பண்ணியிருக்கோம், இன்னும் வரல. போலீஸ் யாராவது பிடிச்சி காமிச்சாங்கன்னா என்கிட்ட காட்டுறதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் மட்டும்தான் இருக்குது. இந்த நம்பர் பிளேட்டு வந்து தொலைஞ்சிருச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்மளை தேர்ட் பார்ட்டியில் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இந்த ஐஎன்டி இந்தியாவோட ஸ்டிக்கர் ஒட்டி நமக்கு இப்போ நம்பர் பிளேட்ஸ்லாம் வருது. அது நமக்கு வெளியில் வாங்கி அதுக்கப்புறம் அது ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி எதுக்கு வம்புன்னு ஒரிஜினல் ஷோரூம்லேயே ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் கம்ப்ளைண்ட் போட்டால் தான் வந்து ஒரிஜினல் ஷோரூமில் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் போட்டாச்சு. ஜஸ்ட்டு 250 ருபீஸ் தான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை 250 ரூபாயில் முடிஞ்சுதேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இருக்குல்ல, இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா மெயின் ஃபால்ஸ் போகலாம். நம்ம அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா டுவர்ட்ஸ் 5 ஃபால்ஸு அந்த சைட்லாம் போனோம்னா இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வரணும். கார் பார்க்கிங்லாம் வந்து போகணுன்னா நீங்கள் அந்த ஆர்ச்சுக்குள்ளே தான் போகணும். ஆர்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா மேலே போயிட்டு கார் பார்க்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 வீலரில் வந்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இருக்குல்ல, இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா 2 வீலரில் போய் உள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போவோம், உள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எவ்வளோ தூரம் போடுறாங்கன்னு தெரில, முடிஞ்ச வரைக்கும் போகும். கூட்டம் இல்லாத டைமில் ஆல்மோஸ்ட் ஃபால்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் பைக்கில் போயிடலாம். கூட்டம் இருக்கிற டைமில் வந்து கொஞ்சம் முன்னாடியே பேரிகேட் போட்டு பிளாக் பண்ணிவிடுவாங்க, எல்லோரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போம். தண்ணி விழுதப்பா ஓரளவுக்கு, ஆனால் தண்ணி குறைஞ்சிருச்சு. இன்னும் பயங்கரமாக விழுந்துட்டு இருந்துச்சு. நேற்று கொஞ்சம் வெயில், அதனால் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருச்சு. தண்ணி நல்லாவே விழுது. தூரமாக வந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரில. சொந்த ஊருக்காரனே ஏதோ டூரிஸ்ட் மாதிரி வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கேன் நான் ஃபால்ஸை. தண்ணி ஓரளவுக்கு நிறையா தான் வந்துச்சு. ஒரு 2-3 நாள் முன்னாடி குளிக்கவே அலோவ் பண்ணல, ஆனால் இப்போது குளிக்கலாம் அலோவ் பண்ணுறாங்க. செம மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு திடீர்னு. நெக்ஸ்ட்டு அப்படியே 5 ஃபால்ஸ் போவோம். 5 ஃபால்ஸ் போயிட்டு ஃபால்ஸை பார்த்துட்டு நல்லா ஒரு காஃபி ஒன்று குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிறுக்குன்னு இருக்கும். விஷ் யூ குட் ஸ்மெல் திஸ் சிப்ஸு. அப்படியே தேங்காய் எண்ணெயில் பொரிச்ச ஸ்மெல்லு தூக்குது அப்படியே. கூட்டம் ஆனால் அவ்வளோவாலாம் இல்லை, ஓகே தான். நான் ரொம்ப கூட்டம் இருக்கும்னு நினச்சேன் வெளியில் பஸ் எல்லாம் பார்த்துட்டு. இதுவே நம்ம இந்த ஃப்ரைடே இல்லை சாட்டர்டேலாம் வந்துட்டோம், அவ்வளோதான், உள்ளே விட மாட்டாங்க நம்மளை. குளிக்கணும்னு ஆசை தான், பட்டு இல்லை இதெல்லாம் இருக்குது, ஹெல்மெட்டு இதெல்லாம் எங்கே வச்சுட்டு குளிக்கிறது. இன்னொரு நாள் மேபி கொஞ்சம் ஏர்லி மார்னிங் தான் வந்து குளிச்சுட்டு போகணும். ரொம்ப நாள் ஆச்சு ஃபால்ஸ் எல்லாம் குளித்தேன். கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் இருக்கும் ஃபால்ஸில் குளிச்சு. ஸோ இதான் மெயின் ஃபால்ஸு. மெயின் ஃபால்ஸ்லேருந்து அப்படியே வெளில வந்தீங்கன்னா டுவர்ட்ஸ் செங்கோட்டைக்கு போகிறதுக்கு இன்னொரு ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் அப்படியே வரீங்க மேலே வந்தீங்கன்னா இன்னொரு ஜங்ஷன் ஒன்று இருக்கும், ரவுண்டானா.
அதோ இதோ இருக்குல்ல, இந்த ஜங்ஷனில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா 5 ஃபால்ஸ். 5 ஃபால்ஸ்னு ஏன்டா பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிட்ரலி 5 ஃபால்ஸ் அங்கே இருக்கும். ஒரே ஃபால்ஸில் 5 டிஃப்ரெண்ட் பாறையிலேருந்து தண்ணி வரும். அதனால தான் 5 ஃபால்ஸு. குற்றாலம்க்கு வந்து நிறைய இந்த எப்படி சொல்கிறது, அந்த தண்ணி வந்து மூலிகை தண்ணி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தியரி இருக்குது. அது உண்மையாக பொய்யான்றதுலாம் செகண்டரி. பட் ஆனால் இங்கே இருக்கிற லோக்கல்ஸ்னால் வந்து அது வந்து நம்பப்படுது. எப்போவுமே வர்றவங்க வந்து கையில் வந்து கொஞ்சம் தண்ணி பிடிச்சி கொஞ்சோண்டு குடிச்சுப்பாங்க. ஸோ தட் அந்த தண்ணிக்கு வந்து நம்ம பாடி அடாப்ட் ஆகிக்கும். அண்ட் நமக்கு சடனாக புது தண்ணியில் குளிக்கிறதுனால நமக்கும் எதுவும் உடம்பு சரியில்லாமல் போகாது. அது எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே இங்கே அம்மாலாம் சொல்லும், இந்த மாதிரி குற்றாலம் போனோன்னா கொஞ்சோண்டு தண்ணியை குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நம்பிக்கை. அது எதனாலன்னா, இப்போ மேலே வந்து பல மரங்கள் அதெல்லாம் தாண்டி ஃபாரஸ்ட் வழியாக வருதில்ல. ஸோ அதில் வந்து கொஞ்சம் நமக்கு அந்த மரம்லாம் மூலிகை மரம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு. ஸோ அதனால் அந்த தண்ணி வந்து ஒரு மெடிசன் கலந்த தண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு இது. எனக்கு தெரிஞ்சு 5 ஃபால்ஸில் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். காரும் பைக்கும் வந்துகிட்டே இருக்குது. பயங்கரமாக இருக்குது கிளைமேட்டு. யூஸ்வலாக அந்த ஜூன் ஜூலையில் இப்படி தான் இருந்திருக்கணும். நாங்கள் அதை நம்பி தான் எங்கள் சென்னை பாய்ஸ் எல்லாம் வந்து ட்ரிப்புக்கெலாம் கூப்பிட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. வெயில் மட்டும்தான் இருந்துச்சு. இங்கே வந்து நீங்கள் காரில் வரீங்கன்னா நீங்கள் வந்து காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2 வீலருக்கு வந்து காசு எதுவும் கிடையாது. ஒன்லி 4 வீலர்ஸ்க்கு வந்து பார்க்கிங் ஃபீஸ் மாதிரி பே பண்ணால் தான் ஃபால்ஸ்குள்ளே விடுவாங்க. நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறதுலாம் எதுவும் இல்லை. ஆஸ் டூரிசம் டெவலப் ஆக கொஞ்சம் எல்லாமே கமர்ஷியலாக ஆக அவங்க பார்க்கிங் ஃபீஸ்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அதுவுமே கிடையாது. இந்த சைடு ஆக்சுவலாக 5 ஃபால்ஸு இந்த ரோட்டில் வந்து நிறையா ரெசார்ட்ஸும் இருக்குது. கொஞ்சம் பெரிய ரெசார்ட்ஸுமே இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க, கொஞ்சம் லக்ஸரியாக ஸ்டே பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து யூ ஹாவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். வேறஸ் நீங்கள் குற்றாலம் சைடில் ஸ்டே பண்ணிங்கன்னா அங்கே கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும் ரூம்ஸ்லாம். பட் இந்த 5 ஃபால்ஸ் ரோட்டில் வந்து கொஞ்சம் நல்ல லக்ஸூரியஸான ரெசார்ட்ஸே நிறையா இருக்குது. வித் ஸ்விம்மிங் பூலோடு இருக்கிற ரெசார்ட்ஸ்லாம் கூட இந்த சைடு நிறையா இருக்குது. இந்த ரெசார்ட்லாம் இங்கே வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. இந்த எசக்கி ஹைவியூ ரெசார்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல பெரிய ரெசார்ட் தான். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்து ஸ்டே பண்ணுறீங்கன்னா யூ கேன் ஸ்டே தேர். ஓகே அப்பா, இங்கேருந்தே நிற்க ஆரம்பிச்சிட்டானுங்களா? இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அங்கே பார்க்கிங்க்கான ஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் அனுப்புவானுங்க. அதனால் இங்கேயே எல்லோரும் பிளாக் ஆகிட்டாங்க. நம்ம ஆளுங்க தான் ஒரு ஷார்ட்ஸை மட்டும் போட்டுட்டு சட்டையும் இல்லாமல் அவனுங்க பாட்டுக்கு நடந்துருவானுங்க எவ்வளோ தூரம்னாலும். சொல்லியே முடிச்சிட்டாங்களே, பார்க்கிங்கே இருக்காது போலையே. இங்கேயே விட்டுருவோம். மேலையா? ஓ, அது பஸ்ஸு திரும்புறதுக்காண்டி போல். தம்பி பைக் மேலே விட்ருங்க. நான் கொஞ்சம் சொல்லிட்டுக்கோங்க.
ஓரளவுக்கு நல்லா தான் தண்ணி விழுது, ஆனால் நல்ல கூட்டம். ஒன் சைட் ஆஃப் த ஃபால்ஸ் வந்து லேடிஸ் குளிக்கணும், அதர் சைட் ஆஃப் த ஃபால்ஸ் வந்து மென் குளிக்கணும். காஃபி குடிக்கலாம் தான் நினச்சேன், ஆனால் அந்த ரெயின் கோட் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கசகசன்னு இருக்குது. கொஞ்சம் வெளில போயிடலாம். நமக்கு வந்து கூட்டமே ஆகாது, கடுப்பாயிரும் கூட்டத்தை பார்த்துட்டோம்னா. ரொம்ப நிறைய க்ரௌடுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு க்ரௌடு இருக்காங்க. அப்படியே இந்த ஏர்லி மார்னிங்கு இல்லைனா லேட் நைட்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இப்போ அந்த டைமில் கூட டூரிஸ்ட் அதையும் கண்டுபிடிச்சி வராங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இங்கே வந்து 24 ஹவர்ஸுமே உங்களுக்கு குளிக்க அலோவ் பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட்டு. எப்போவாது வெள்ளம் இருக்குன்னா மேபி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம், பட் மற்றபடி எல்லா நேரமும் குளிக்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லோக்கல்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஏர்லி மார்னிங்கு இல்லைனா மிட் நைட்டு அந்த டைமில் வந்து குளிக்கிறது வந்து ஒரு ஹேபிட்டு. அவசரப்பட்டு இதெல்லாம் வந்துட்டானோ. அப்படி ஒரு வழி இருக்குது, ஆனால் அப்படி போகலான்னு நினச்சேன். அந்த ரூட்டு நல்லாயிருக்கும், அப்படி போகலான்னு நினச்சேன். அதில் ஃபுல்லி பிளாக்டு, மெயின்லேயே போயிடும். அப்படியே லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆகுது. சரியான கிளைமேட்னா சரியான கிளைமேட். ஆஹா, லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆகல பிரகாஷ், நல்லா பெய்யுது. சரியா பெய்யுது மழை. ஓ மை காட். ஃபோனு பாக்கெட்டில் வச்சுட்டேன் தெரியாமல், மொபைல் பாக்கெட்டில், சாரி பேண்ட் பாக்கெட்டில். அதை பேக்கில் வச்சுருந்தா கூட அப்படி நனைஞ்சிட்டே போயிடுவேன். செம மழை. எப்படி அங்கே மட்டும் மழை பெய்யுதா, இங்கே மழை பெய்யலையா? இப்போ கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா மறுபடியும் அங்கே மழை பெய்யாது, அப்படி தான் இருக்கும் இங்கே. இங்கே பாருங்கள், இந்த சைடில் இப்போ மழையே இல்லையா, கொஞ்சம் தூரம் ஃப்ரண்ட்டில் போகிறேன், அங்கே மழை பெய்யும். அதுதான் வந்து இந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கிளைமேட் சேஞ்ச் ஆகக்கூடிய பிளேசஸ். அதனால தான் வந்து இப்போல்லாம் வந்து லைட்டாக மழை பெஞ்சாலே உங்களுக்கு வந்து குற்றாலத்தில் வந்து குளிக்க அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா எப்போ என்ன ஆகும்னே சொல்ல முடியறதில்ல. இன்கேஸ் எனி ஃபேட்டல் ஆச்சு அப்படின்னா வந்து போலீஸ் தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும்ல. அதனால் வந்து அவங்க ஓரளவுக்கு மழை பெஞ்சாலே வந்து குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே லோக்கல்ஸ் மத்தியில் வந்து லைட்டாக மழை பெஞ்சாலே நீங்கள் அலோவ் பண்ண மாட்டீங்க. முன்னாடிலாம் எவ்வளோ மழை பெஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் இருக்குது. இது எடப்பாடி வந்திருந்தார். எடப்பாடி வந்திருக்கும்போது அவர் பொலிட்டிக்கல் கேம்பெயின்லேயே வந்து என்ன சொன்னார்னா, மழை பெஞ்சாலும் நான் வந்து இங்கே குளிக்க அலோவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா இங்கே அவங்க ஏதாவது பண்ணி லோக்கல்ஸோட ஓட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அவங்களும். காரா பூந்தி சாப்பிட்ணும் போல் இருக்குன்ற மாதிரி எனக்கு வந்து இப்போ தான் பாதாம் பால் குடிக்கணும் போல் இருக்குது. உள்ளே இறங்கி குடிச்சிடலாமான்னு பார்க்குறேன்.
பாதாம் பாலை குடித்தாச்சு. நிறையா கடை இருக்குது. பட் இந்த கடை வந்து நான் சின்ன வயசுலேருந்து குடிச்சிட்ருக்கிற ஒரே கடை. எல்லா பக்கமும் ஒரே டேஸ்ட் தான் இருக்கும், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. இருந்தாலும் இருந்தாலும் சின்ன வயசுலேருந்தே குடிச்சிட்ருக்கிறதுனால அவர்கிட்டே வந்து எப்பவும் குடிச்சிடுறது. இது இல்லாமல் குற்றாலம் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சுட சுட வெங்காய பஜ்ஜி, டீ, காஃபி அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்படியே குளிச்சுட்டு வந்து அப்படி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகா 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 அந்த மாதிரி இருக்கும். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். என்னடா ஒரு பஜ்ஜிக்கும் ஒரு காஃபிக்கும் இப்படி சொல்கிறியாடான்னா, குளிச்சுட்டு வந்த உடனே ஒரு பசிக்கும். அப்படியே வந்து சுட்ட சுட்ட மிளகா பஜ்ஜி, அந்த காரம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஒரு ஒர்க்கிங் டே மிடில் ஆஃப் த வீக்லேயே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா, சாட்டர்டே சண்டே வந்து நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரீமாக கூட்டம் வருது. எவ்வளோ வருஷமாக பிறந்ததுலேருந்து இந்த ஊரில் இருக்கோம், எப்போவுமே இல்லாத அளவுக்கு அவ்வளோ ரஷ்ஷு. நம்ம சாட்டர்டே சண்டேலாம் வந்து வெளியிலே வர முடியல, அவ்வளோ ரஷ் இருக்குது. இப்போ அவ்வளோ ரஷ் இருந்துச்சுன்னா அப்போ தான் எனக்கு புரியுது, நம்ம இந்த ஊட்டி, வால்பாறை அங்கெல்லாம் போகும்போது அவங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும்னு எனக்கு வந்து இங்கே எல்லோரும் வரும்போது தான் வந்து நமக்கு புரியுது. சரி, எதுவும் தப்பில்லை, எல்லோரும் வரதான் செய்வாங்க. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் நம்ம வீடு இருக்கும்போது வந்து அது ஒரு பிரச்சனை. இவ்வளோக்கும் குற்றாலம் பக்கமே நான் இல்லை, நான் இருக்கேன் குற்றாலம்லேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி. இருந்தாலும் அங்கேயே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடும். நியர்பை டவுனு பெரிய ஊர்னால் தென்காசி தான். ஸோ உங்களுக்கு மெஜாரிட்டி அங்கே தென்காசி வந்து தான் எல்லாருமே உள்ளே வருவாங்க. அதனால் அங்கேயே பயங்கர ரஷ் ஆகிடுது இப்போல்லாம். இப்போ ஓகே, ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணதுனால பெட்ரு. பட் ஸ்டில் அன்றைக்கெலாம் ஒரு நாள் அம்மாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். வா வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டாங்க அம்மா. ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷு. அந்த ரஷ்ஷில் வந்து ஒரு இன்ச் கூட மூவ் ஆக மாட்டேங்குது. ஏதோ பெங்களூர் டிராஃபிக் மாதிரி இருக்குது. இங்கே நல்லா மழை பெய்யும். நீங்கள் அப்படியே இப்போ என்னோடய வீட்டுக்கிட்ட போக 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 மழை குறைஞ்சிரும். அது வந்து அது என்ன லாஜிக்குன்னு தெரியல. ரேண்டமாக நான் கிளம்புனேன். கிளைமேட் இவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. வந்துட்டோம். அப்படியே உங்களுக்கு தென்காசி கோவிலையும் காட்டிட்டேன்னா vlog எண்ட் பண்ணிவிடும். இதுதான் பெரிய கோவில், காசி விஸ்வநாதர் கோவில். இதுதான் கோவில். தென்காசிக்கு ஃபேமஸான ஸ்பாட்னா இதுதான். தென்காசியோட மெயினான பஜார் அப்படின்னா இதுதான், கடைகள்லாம் இருக்கிற இடம். இந்த கோவிலை சுற்றி ஃபுல்லாக கடைகளாக இருக்கும். அதுதான் வந்து எங்கள் ஊரோட பஜார். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் இட். ஒன்றும் நான் பெருசாலாம் காட்டல, ஜஸ்ட்டு நான் சும்மா வந்தேன், ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஐ டிட் அ ஸ்மால் vlog. ஹோப் யூ கைஸ் லைக் இட். அவ்வளோதான். இங்கேருந்து ஒரு 5-10 minutes தான் வீடு.